கிருபைனா என்ன? ஏன் கர்த்தர் நம்மளை கிருபையா அழைத்தார்? ஆமா, தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. அப்ப இந்த கிருபையில கீழே வாழ்கிறனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையே கிருபையின் கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? எதற்கு பழைய ஏற்பாடு எதற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை போன 2வது வாரத்தில் நம்ம தியானிச்சோம். ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபைக்கு என்ன வித்தியாசம்? ஏன் நியாயப்பிரமாணத்தை விட கிருபை மேலானதாக இருக்கிறது? நம்மளை ஏன் கர்த்தர் கிருபையின் கீழே வச்சுட்டு இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. மனுஷன் பிறக்கும் போதே பாவியாக தான் பிறக்கிறான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம எல்லாம் பாவம் செய்தனால பாவியாய் மாறல, ஏற்கனவே பாவியாய் பிறந்தனால பாவம் செய்யறோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பாவம் செய்தனால நம்ம என்ன பண்ணல, பாவியாக மாறல, ஏற்கனவே பாவத்துல பிறந்தனால என்ன செய்யறோம், நம்ம பாவம் செய்யறோம். பாவம் என்பது ஒரு கேன்சர் வியாதி மாதிரி. எப்படி அது? ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தாலும் அது டேஞ்சர் தான், 4th ஸ்டேஜா இருந்தாலும் அது டேஞ்சர் தான். அது ஜீவனை கொல்லும், மரணத்தை கொண்டு வரும். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதை நம்ம ட்ரீட் பண்ணி அதை நம்ம குணப்படுத்தி ஆகணும். அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதை கடைசியில் அந்த கேன்சர் முத்தி எங்க கொண்டு போயிடுன்னு சொன்னா காசிமேடு சுடுகாடு கொண்டு போயிடும். அது மரணத்துக்கு கொண்டு போகும். ஆனா வேதம் சொல்லுகிறது எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? குழந்தையா இருக்கும் போதே அந்த பாவம் என்ன பண்ணுது, வெளிப்படுது. நம்ம யாருக்கும் சின்ன வயசுல சொல்லி தர்றது இல்லை. பொய் சொல்லாத, திருடாத, யாருக்கும் சொன்ன பச்சு கேட்காம அதுக்கு எதிர்த்து செய் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்குறோமா? நம்ம ஆனா அது அந்த சுபாவம் என்ன பண்ணிடுதுன்னா வெளியில வந்துருது. ஒரு வீட்டுல கிறிஸ்மஸ் சீசன்ல குடில் அமைச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த இயேசு, மாதா, யோசேப்பு, அந்த ஆடு, தொழுவம் இதெல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அழகா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உடனே எங்க சின்ன பையன் வந்து சொன்னானா, ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஏசப்பாவுக்கு ஒரு கடிதம் அப்படின்ட்டு கடிதம் எழுதினாங்க. ஏசப்பா, கடந்த நான் 1 வருஷமா ரொம்ப பெர்ஃபெக்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பெர்ஃபெக்ட் குணத்தினால நீங்க எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரணும் அப்படின்னு எழுதினானா ஏசப்பாவுக்கு ஒரு லெட்ரு. வாசனை அவனுக்கே கொஞ்சம் பெஜாராயிடுச்சு போல. 1 வருஷம்லாம் ரொம்ப ஓவர், அது கீழ்ச்சிட்டானா. அடுத்த ஒரு லெட்டர் எழுதினா, நான் கடந்த 6 மாதங்களாக நல்ல பையனா இருக்கிறேன், எனக்கு ஒரு கண்டிப்பா என்ன வாங்கிட்டாங்க, சைக்கிள் கொடுங்க. திருப்பி அதை வாசிச்சு பார்த்தா அவனே கொஞ்சம் ஒரு 6 மாசம்னா கொஞ்சம் ஓவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அதையும் கீழ்ச்சிட்டானா. கீழ்ச்சிட்டு அப்புறம் எழுதானா, கடந்த 1 மாதங்களாக நான் நல்ல பையனா இருக்கிறேன். அப்புறம் யோசிச்சானா, 1 மாதமும் நமக்கு என்ன இது, நல்ல பையன் நம்மளால வாழல அப்படின்னு கீழ்ச்சிட்டானா. கடைசியில பார்த்தா இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி இந்த மரியாதை சிலை எடுத்து பாக்கெட்ல போட்டானா. இயேசுவே, அத்தை முறை நீ உங்க அம்மாவை பார்க்கணும்னா ஒழுங்கா எனக்கு என்ன வாங்கி கொடு. அப்போ எங்க இருந்து வருது? யார் இப்படி ட்ரெயின் பண்றா? யாரு இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தெல்லாம் சொல்லி தரா? ஏன்னா மனுஷன் பாவத்திலே பிறந்துட்டான், பாவம் அவனுக்குள்ள இருக்கிறது. அதை அப்படியே விட்டுட்டு அது வியாதி போல பரவி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் போய் 4th ஸ்டேஜ் போய் அது சாபத்தை கொண்டு வந்து அது வலியின் வேதனையால கடைசியில பிசாசுக்கு அடிமையாகி தேவனை விட்டே மனுஷனை பிரிச்சு சதா காலங்களும் அவன் எங்க போயிடுவான்னு சொன்னா நரகத்திற்கு பாத்திரவனாய் மாறிடுவான். அதனால இந்த பாவத்தை கட்டாயம் நம்ம ட்ரீட் பண்ணியே ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால மனுஷன் என்ன செஞ்சான்னு சொன்னா, தான் பாவம், என்னால இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியல அப்படின்னு ஆண்டவர் கிட்ட வராம அவனே அத்தி இலைய பொத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு என்னை நானே என் நிர்வாணத்தை மறைச்சிக்க முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய சொந்த பிரயாசத்துல இறங்கிட்டான். எதுல இறங்கிட்டான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொந்த பிரயாசத்துல இறங்காதீங்க. அது மாத்திரம் இல்ல, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் ஒன்னும் அவனை விட பாவி கிடையாது தெரியுமா, நான் வெறும் பாதான், அவன் நான்லாம் சின்ன பாவம் தான் செய்வான், அவன் பெரிய பாவம் செய்வான். ஐயோ அவன மாதிரிலாம் நான் கிடையாதுப்பா, நான் என்ன பெருசா செஞ்சிருவேன், நான் என்ன கடைக்கு போனா ஒரு ஆப்பிள் திருட்டுன்னு வருவேன், நான் என்ன எங்கேயாவது சாக்லேட் போனா ஒரு டப்பா வந்து 5 சாக்லேட் போது 8 சாக்லேட் எடுத்துன்னு வந்துடுவேன், நான் இல்லை சாக்லேட் டப்பா எடுத்துன்னு வந்துடுவேன். அவன் கொலை செய்யறான், அவன் கற்பழிவு பண்றான், அவன் வந்து சாராயம் குடிக்கிறான், நான் வந்து அவன் தீவிரவாதி, நான்லாம் அப்படிப்பட்டவெல்லாம் பாவம் கிடையாது, நான் வந்து வெறும் பாதான், டீப் டவுன் ஐ எம் குட் அப்படின்றான். இந்த மோட்டிவேஷனல் செமினார்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லி தராங்க, எவ்ரிஒன் ஆஸ் குட். அப்படியே ஆழ்ந்த சிந்தனைக்கு போங்க, சிந்தனைக்குள்ள போங்க, கண்ணை மூடுங்க. எவ்ரிஒன் ஆஸ் குட். ஆனா வேதம் சொல்லுது எவ்ரிஒன் ஆஸ் சின். எல்லாருக்குள்ளும் நல்லது இல்லை, எல்லாருக்குள்ளும் தீமை தான் இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டா அவன் நாசமா போய் எங்க போயிடுவானா, நரகத்துக்கு போயிடுவான். ஃபைனலா அவன் மறிச்சு ஒண்ணும் இல்லாம அவன் போயிடுவான். நீங்க ஆதியாகமத்துல லாமேக்கு அப்படின்னு ஒருத்தரை பத்தி படிச்சிருப்பீங்க. லாமேக்கு இந்த ஆதாம் சந்ததியில வருவார்.
இவர் தான் முதல்ல 2 திருமணம் பண்ணவர். பைபிள்லயே முதல் 2 திருமணம் பண்ணவர் இந்த லாமேக். அதா சிலா அப்படிங்கிற 2 பேரை ஃபர்ஸ்ட் முன்னோடியா அவர் வாழ்ந்தவர். ரொம்ப டெரரான பீஸ் அவரு. ஒரு நாள் வேலைக்கு போற இடத்துல எவனோ ஒருத்தன் அடிக்க வரான். இவர் பதிலுக்கு அடிச்சிடுறாரு. அவனும் என்ன பண்ணிடுறான், செத்துடுறான். செத்தோட இந்த லாமேக் ஒரு டைலாக் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நான் என் பாதுகாப்புக்காக தான் அடிச்சேன், நான் ஒன்னும் காயின மாதிரி வேணும்னே கொள்ளல, அதனால நான் பரவாயில்ல. என்னவா, நான் ஒன்னும் காயின் மாதிரி வேணுக்குனே கொள்ளல, என் பாதுகாப்புக்காக தான் நான் சண்டை போட்டேன், அதனால என்னது அவனை விட நான் பரவாயில்ல, அதனால எனக்கு ரட்சகர் தேவையில்லை, அவனை விட நான் மேலு, அவன் பெரிய பாவம் தான் செய்யறான், நான் சின்ன பாவம் தான் செய்யறேன், அதனால எனக்கு ரட்சகர் தேவையில்லை, நான் கொஞ்சம் மேலானதான் வாழ்றேன் அப்படின்ட்டு மனுஷங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, பிரதர் அவனுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் பிரதர், அவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை, எனக்கு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன், எனக்கு என்ன தேவையில்லை, ட்ரீட்மெண்ட் தேவை. ஆக்சுவலா எந்த ஸ்டேஜில் கேன்சர் இருந்தாலும் அதை ட்ரீட் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. அப்போ மனுஷன் எப்படி வந்துட்டானா, பரவாயில்ல நான் ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் பாவத்தை மூடி மறைச்சனால அவனுக்கு தான் நஷ்டம். அவனை தேவனால காப்பாற்ற முடியல, அவனுக்காக தேவனால ஒரு ரட்சகர் அனுப்ப முடியல. பாருங்க, வியாதிய ஒத்துக்காத ஒருத்தனுக்கு என்னதான் நீங்க மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அது என்னது, அது வேஸ்ட். ஏன்னா அவன் எதை ஒத்துக்கல. ஆமா. அப்போ யார் ஒருத்தன் தம் பாவின் ஒத்துக்காத வரைக்கும் என்னதான் அவனை வந்து பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ரட்சகர் அனுப்பினாலும் அது என்ன கிடையாதுன்னு சொன்னா பயனற்றது. ஏன்னா அவன் என்ன பண்ணல, இன்னும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப மனுஷன் அவன் யோசிச்சான், எனக்குள்ள நன்மை இருக்குது, எனக்குள்ள திறமை இருக்குது, டீப் டவுன் நான் ஒரு குட், எனக்குள்ள எல்லாம் நல்லது இருக்குது, அதனால நான் நல்ல கிரியை செஞ்சே நான் என்ன பண்ணிப்பேன், நான் நல்லா வாழுவேன் அப்படின்ட்டு பெருமையில போயிட்டான். எதுல போயிட்டான்? பக்கத்துல பாசலுங்க, பெருமையில மட்டும் போயிடாதீங்க. பெருமையில போனா ஆமா. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட யாத்திரையாம் 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கேட்டாரு, இவ்வளவு நாள் உங்களுக்கு கிருபையா நடத்தினா பஸ்கா வச்சு எகிப்துல இருந்து உங்களை என்ன பண்ண வெளியில கொண்டு வந்த, நீங்க தான் செஞ்சீங்களா? எதுவும் செய்யல ஆண்டவரே. உங்களுக்காக செங்கடலை பிளந்த, ஓகேவா? ஓகே ஆண்டவரே. உங்களுக்காக பரலோகத்தின் தூதர்களின் உணவாகிய மன்னாவினால் என்ன பண்ண உங்களை போஷனா, ஆமா ஆண்டவர், ஓகே ஆண்டவரே. கண்மலையில இருந்து உங்களுக்காக எதை கொண்டு வந்தேன், தண்ணீர், ஆமா ஆண்டவரே கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. அப்போ இதெல்லாம் நான் செஞ்சது நீங்க நல்லது செஞ்சனால அல்ல, நான் நல்லவராக இருக்கிறதுனால உங்களுக்கு செஞ்சேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஒரு நாள் சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் நான் செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்யணும்னா நான் சொல்றது எல்லாத்தையும் செய்த பிறகு உங்களை ஆசீர்வதிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். நான் சொல்றதெல்லாம் செஞ்ச பிறகு உங்களை ஆசீர்வதிக்கட்டுமானா இவங்க என்ன சொல்லி இருக்கணும் ஞானமா, இந்த கதையே வேணாம் ஆண்டவரே, இவ்வளவு நாளா எங்களை எப்படி நடத்துனீங்க, அருமையா நடத்துனீங்க, ஆமா நாங்க பாட்டுக்கு அடிமையில இருந்தோம், கூப்பிட்டோம் வந்தீங்க, விடுவிச்சீங்க, மண்ணாவை கொடுத்தீங்க, கண்மலையில தண்ணீரை குத்தீங்க, கிருபையால நடத்துனீங்க, இவ்வளவு நாள் கிருபையால செங்கடலை பிளந்தீங்க, கிருபையால கண்மலை உடைச்சு தண்ணீரை கொடுத்தீங்க, இனியும் கிருபையால நடத்துங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா இவங்களுக்குள்ள பெருமை வந்துச்சு, இவங்களுக்குள்ள ஒரு கர்வம் வந்துருச்சு. அதனால சொல்றாங்க, நாங்க செய்து முடிப்போம், நாங்க செய்து முடிப்போம், நீங்க கொடுங்க அப்படின்ட்டு தங்களுடைய சொந்த பிரயாசத்தின் மேல அவங்க சாஞ்சிட்டாங்க. அதனால கர்த்தரால ஒரு ரட்சகரை அனுப்ப முடியல. ரட்சகரை அனுப்புனா கூட நம்ப மாட்டாங்க, ஏன்னா ரட்சகரை அவங்க வேல்யூ பண்ணல. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ வியாதி இருக்குது, அவன் வியாதியை ஒத்துக்காத வரைக்கும் எத்தனை மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், அதை போட மாட்டான், எனக்கு தான் வியாதி இல்லைன்னு. அதுக்காக தான் டாக்டர் என்ன பண்றாங்க, அப்படியா வியாதி இல்லைன்னு சொல்றியா, போ ரத்த டெஸ்ட் எடு போ. அவ பார்த்தா தெரியும் சுகர் 600 இருக்கும், அப்புறம் பார்த்தா பிளட் ப்ரெஷர் எடு, அப்புறம் அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்டர்னு யார்கிட்ட ஓடி வருவான். அப்போ அந்த வியாதியை ஒத்துக்கிறதுக்காக தான் உன் பாவம் எவ்வளவு பெருசு, உனக்குள் இருக்கிற அந்த இச்சைகள் எவ்வளவு உன்னை கொடிதாய் மாற்றிட்டு இருக்கிறது, அந்த பாவத்தை சுட்டி காட்டதான் ஆண்டவர் அவர்களுக்காக நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஏன்னா மனுஷனால சொந்த பிரயாசத்தினால நீதிமானாய் மாற முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சொந்த கிரியைகளினால நீதிமானாய் மாற்ற முடியாது. எது செய்தாலும் அதுல ஒரு குறை இருக்கதான் செய்யும். ஒத்துக்கிறீங்களா? எது பண்ணாலும் அதுக்குள்ள என்ன இருக்கும், குறை இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு மிஸ்டேக், நம்ம எது பண்ணாலும் ஒரு பிரச்சனை இருக்கும், எது பண்ணாலும் அதுல ஒரு 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 பலவீனம் இருக்கதான் செய்யும். ஏன்னா நமக்குள்ள பாவம் இருக்குது. அதனாலதான் மனைவி மாதிரி எப்பவுமே நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் ஆல்வேஸ் சொல்றாங்களா, ஒரு வேலை உருப்படியா, ஏன்னா குறை இருக்குது, வேற என்ன பண்ண. அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம்,
இப்பவும் இப்படிதான் நீ. ஏன்னா அது அவங்க மிஸ்டேக் இல்ல, பேசிக்காவே நமக்குள்ள என்ன இருக்குது, ஒரு குறை இருக்குது. அப்போ இந்த குறையை வச்சு சண்டை போடுறது இல்ல, கர்த்தர்கிட்ட வந்து தாழ்த்தப்படுகிற வரைக்கும் அந்த குறையை நம்மளால நிவர்த்தி செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய சமூகத்துல வந்து தாழ்த்துகிற வரைக்கும் விடுதலை வராது. அல்லேலூயா. அப்போ இவர் கேட்கிறாரு, என்னப்பா அவனால செய்ய முடியுமா? இவங்க செய்ய முடியும். அப்படியா, சரி கொடுக்குறேன், இந்த கட்டளை வாங்கிக்கோ. 613 கட்டளை. 1 2னா ஓகே, எத்தனை கட்டளை? உன்னால செய்ய முடியுமானா? இவன் சொல்றான், என்னால முடியும் ஆண்டவரே. அப்ப செஞ்சு காட்டு. 613 ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். இதுல வர சரி எங்க 4வது கட்டளை சொல்லு அப்படின்னா, 4வதுனா 1 2 3 4, 3க்கு அப்புறம் 4ஆ? ஆமா அதுதான் சொல்லு. ஐயோ மறந்துருச்சு. அப்போ நம்மளால சொல்லவே முடியாது. எப்படி நம்மளால? அப்போ உன்னால செய்ய முடியலையா? அப்ப ரட்சகர் வேணும்னு சொல்லி என் சமூகத்துக்கு வந்து தாழ்த்து. அப்போ நான் உன்னைய விடுதலை செய்கிறேன். ஒன்னு செய், அப்படி இல்லையா ரட்சகர் வேண்டும்னு தாழ்த்து என்கிட்ட. அப்ப எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா, மனுஷனுடைய இயலாமையை காட்டும்படிக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை வைத்து சொல்லுவோம். பாவம் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. எது பெருகும்படி? நீதி பெருகும்படி அல்ல, பாவம் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. ஏன்னா அதை ஞாபகம் வைப்பதே நம்மளால கஷ்டமா இருக்குது. எல்லாத்தையும் மறந்துடுறோம் நம்ம. எத்தனை பேர் மறக்கிற வியாதி இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஒரு நாள் 30 வருஷம் கல்யாணம் ஆனவர் அவன் மனைவியை பார்த்து, செல்லம், டார்லிங், ஒய்ஃப், குட்டிமா, அம்முக்குட்டி, புஜுக்குட்டி நாராம் கேட்டாங்களா, எங்க இவ்வளவு அன்பா செலுத்துறீங்க? சும்மா இருப்பத, நான் பேரை மறந்துட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாராம். ஏமா மறந்துட்டேன்னு சொன்னியே, இன்னைக்கு பார்த்தியா ஞாபகாத்தமா பைக் எடுத்துட்டு வந்துட்டேன் பார். உன்னை ஒய்ஃப் செவுல விட்டு சொல்லிச்சா, குடிகார நாய எத்தனை போனது கார், யார் பைக்கை நீ எத்தனை வந்த? ஐயோ ரொம்ப மறதியா இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் அடிக்கடி மறந்துடுறேன், பைக் எத்தனை போனா யாரையோ கார் எத்தனை வந்துடுறேன், கார் எத்தனை போனா பைக் எத்தனை வந்துடுறேன், இதுக்குதான் மாத்திரை கொடுங்க டாக்டர். உடனே டாக்டர் சொன்னாராம், அதுக்குதான் ஒரு மாத்திரை வச்சிருக்கிறேன், அது எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னாராம். அல்லேலூயா. எதையாவது மறந்துடுறோம் நம்ம. அதையும் கணவன்மாருக்கு ஒரு மறதி என்னன்னா, 5 வருஷ அனுபவத்துல நான் சொல்றேன், மனைவிமார்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கணும், மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்கன்னு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் மறந்துடும். எத்தனை மாதிரி மறந்து வந்துக்கிறீங்க? பார்த்தா அதுதான் இன்னைக்கு தேவையுள்ள பொருளா இருக்கும் பாருங்க. அவ்வளவு விஷயம் வாங்கிட்டு வந்திருப்போம், அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன் இந்த பச்சை மிளகா வாங்கிட்டு வரல, இப்ப நான் எப்படி சட்னி அரைக்குது? ஏமா 20 பொருள் கொடுத்தா 19 பொருள் வாங்கிட்டு வந்து அந்த பச்சை மிளகா இப்ப அதுதானே தேவை. இந்த லா ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட். அதாவது மறந்துடுறோம் நம்ம. அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, தெரியும் இந்த மாதிரி மறந்துடுவேன்னு சொல்லிட்டு வரும்போதே என் மனைவிக்கு பிடிச்சதான் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் சேர்த்து. சால்வ் ஆயிடுமா? உனக்கு இந்த கெட்கேட் வாங்கிட்டு வந்து, இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து, அவள் தான் அது மறந்துடும், அவள் தான் அவங்க மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, சேலையிலன்னு செல்லாய் வீட்டுக்கு போனா செல்லாய் கோணி பேயோட வந்துச்சான். இங்கேயும் சேலையில், அங்கேயும் என்னது இல்ல சேலையில். சொல்லுங்க, இங்கேயும் குறைதான் அங்கேயும் குறைதான். சொல்லுங்க, இங்கேயும் நீதிமான் இல்ல அங்கேயும் நீதிமான் இல்ல. எல்லாரும் குறை உள்ளவர்கள். ரட்சகரால மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை வச்சு சொல்லுங்களேன், அவரால மட்டும்தான் என்னை நிறைவுள்ளவனாய் மாற்ற முடியும். எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாரும் குறை உள்ளவர்கள். அல்லேலூயா. எதற்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? போன வாரம் ஒரு 4 விஷயத்தை நான் சொன்னேன், திரும்ப நான் சொல்றேன். ரோமர் 7 யார் எடுக்க வேண்டாம், 7:7 எதற்கு நியாயப்பிரமாணம் கொண்டு வந்து, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளியில கொண்டு வருவதற்கு. ரோமர் 5:20 மீறுதல் பெருகும்படி, நமக்குள்ள இருக்கிற பாவம், இச்சை, அந்த எவ்வளவு பெருசுன்னு காட்டுவதற்காக. ரோமர் 3:20 நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே கிடையாது என்பதை காட்டுவதற்காக அப்படி நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு ஒரு கலாத்தியர்ல இருந்து ஒரு பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். ஏன் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படிங்கிற இன்னும் சில சத்தியங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, நல்ல கிரியைகளினால் அல்ல. எதனால நீதியாக்கப்பட்டாரு? விசுவாசம் தான் அவரை நீதிமானாய் மாற்றினது. 7ஆம் வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று
அறிவீர்களாக. யார் அந்த விசுவாச மார்க்கத்தார்? நம்ம தான். யாரு இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ. அதை இப்படி சொல்லலாமா? ஆகையால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினால் புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேத முன்பாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய ஒரிஜினல் பிளான் என்ன? நியாயப்பிரமாணமா விசுவாசமா? ஆபிரகாம கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரு. எந்த கோட்பாடுகளின் கீழே தெரிந்து கொள்கிறாரு? விசுவாசத்தின் கோட்பாடுகளால தான் தெரிந்து கொள்கிறார். விசுவாசத்தினாலதான் அவர் என்ன பண்றாரு? நீதிமானாவும் மாற்றி இருக்கிறார். அப்போ ஆதியிலிருந்தே ஆபிரகாம் விசுவாசத்துல தெரிந்து கொள்கிறார், விசுவாசத்துல நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எதற்கு? உலக மக்கள் அனைவரும் அறிந்து ஆபிரகாமை பார்த்து கற்றுக்கொள்ளணும், விசுவாசித்து எப்படி நீதிமானாய் மாறுவது என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நான் எப்படி நீதிமானாய் மாற்றி இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, விசுவாசத்தின்படி நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம தேவன் நமக்காக முன்னோடியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆபிரகாம் எப்படி நீதிமானாய் மாறினார்? சொந்த கிரியையினாலயா இல்ல விசுவாசத்தினாலயா? அப்போ அவரால் எப்படி நீதிமானாக முடிந்ததோ அதே போல கர்த்தர் நம்மளையும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுமா, நான் விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய ஒரிஜினல் பிளான், ஒரிஜினல் திட்டம் என்னது? விசுவாசம். 10ஆம் வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய, அதான் அந்த செயலை யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை செய்யாம போனதான் சாபம் இல்ல, அதற்கு கீழே வந்தாலே என்னவா? சாபம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக. பாருங்க, தொட்டு பார்க்கிறனால நன்மை அல்ல, என்ன அதை என்ன பண்ணுமா? விசுவாசத்தினால் நன்மை அல்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் விசுவாசம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு, இன்னும் அவங்க விசுவாசம் திறக்கப்படல. அதனால சொல்றாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. ஆமா, எழுதியிருக்கிறதே அப்படின்னு கோட் பண்றாரு. சொல்லிட்டு 16ஆம் வசனத்தை சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் இருக்கிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிற. அதனால ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? நீதிமானா மாற முடியாது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. 12ஆம் வசனம் பாருங்க எல்லாரும் சேர்ந்து. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதல்ல. கையை உயர்த்தி சொல்லுமா, நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதல்ல. அப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க? அப்போ நம்மளால நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர முடியாது. எப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசமோ அப்போவே நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு அடிமை இல்ல, கிருபையின் கீழே, புதிய உடன்படிக்கையின் கீழே, இயேசு என்கிற நபருக்கு கீழே வந்துட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றாரு, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறோம். சொந்த கிரியையின் கீழே இல்ல, விசுவாசத்துக்கு கீழே இருக்கிறோம். அப்போ யார் யார் விசுவாசத்துக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்க நியாயப்பிரமாணத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு நியாயப்பிரமாணம் செட் ஆகாதுன்னு சொல்லுங்க. ஒரு விசுவாசிக்கு செட்டு, குஸ்காவுக்கு சேர்வா ஊத்தி சாப்பிடலாம், பீஸாவுக்கு சேர்வா ஊத்தி சாப்பிட முடியுமா? இப்பவே உங்க முகம் எப்படின்னா யாரோ ஊட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஆனா சாப்பிட்றாங்க சில பேர், போதையில எப்படியோ என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, வேணா மேசாயிடானா கேட்டு பாருங்க. ஒரு ஹோட்டல் போனோம் அன்னைக்கு லஞ்ச் டைம்ல, பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம், நானும் இன்னொரு பாஸ்டரும். எதிர்க்க ஒருத்தர் உட்காந்தார், அவர் வேறு உலகத்தில் இறங்கினவராக அவரும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தார். அது இந்த மல்டி ஹோட்டல், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இருக்கும் போல் அந்த ஹோட்டலில். அதனால் எல்லா டேபிளையும் அந்த சாஸ் டப்பா வச்சுருந்தாங்க. பிரியாணி எடுத்து 2 வாய் வச்சேன் பாருங்க. அவர் என்ன பண்ணார், அப்படியே பீஸ் எல்லாம் எடுத்து எப்படி வச்சார். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் எடுத்து அப்படியே ஊற்றினார் பிரியாணியில். அடுத்து அந்த பச்சை கலர் சாஸ் இருக்குமே, எதை நான் வாழ்நாளில் தொட்டதே கிடையாது. என்ன சாஸ் அது?
சில்லி சாஸ் அதே ஊத்துனா சர 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 சரன்னு ஊத்தி அப்படியே பிசைஞ்சாரு பாருங்க. ஐயோ சார் என்ஜாய் டேபிள் போயிடலாமா அப்படின்னு இருந்தது. செட் ஆகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்படி பீஸாவுக்கும் ரசத்துக்கும் காம்பினேஷன் வச்சா செட் ஆகுமா? பீஸாவை ஊறுகாயில சுட்டு சாப்பிட்டா செட் ஆகுமா? இல்ல. அதே போல விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் நியாயப்பிரமாணத்தை பார்த்து நம்ம பயப்படணும்? அப்புறம் எதுக்கு நியாயப்பிரமாணம்? தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க, 13ஆம் வசனத்துல பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்ல கரங்களை தட்டி எஸ், கிறிஸ்து நமக்காக சாபமானனால நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். யாரு நியாயப்பிரமாணத்திற்கு கீழே போனா சாபமோ, எந்த நியாயப்பிரமாணத்தை செய்யாம போனாலும் சாபமோ, அந்த சாபத்திலிருந்து கிறிஸ்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆனா மத்தேயு 5:17 நம்ம வாசிக்கிறோம், அவர் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அதை நிறைவேற்றி விட்டார் அவர். we are no more under the law. ஏன்னா ஜீசஸ் fulfilled the law. இயேசு கிறிஸ்து நமக்காக நிறைவேற்றி விட்டார். கையை உயர்த்தி சொல்லுமா, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறேன். அல்லேலூயா. 14ஆம் வசனம் பாருங்க, அதிலே 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். இப்படி ஆயிற்று. அந்த வார்த்தையை சேர்ந்து அண்டர்லைன் பண்ணி போமா சொல்லுங்களேன். நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ திரும்ப கேட்கிறேன், ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் நியாயப்பிரமாணமா விசுவாசமா? ஆரம்பத்தில் இருந்தது எது? விசுவாசமா நியாயப்பிரமாணமா? ஃபைனலா எங்க வந்து முடிஞ்சது? விசுவாசமா நியாயப்பிரமாணமா? அப்போ ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங் இடையில வந்தது என்னதுன்னு சொன்னா நியாயப்பிரமாணம். 19ஆம் வசனம் பாருங்க. ஏன் நடுவுல ஏன் சேர்க்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் பாருங்க, ஆதியில விசுவாசத்தை தான் கொண்டு வந்தாரு, ஃபைனலா விசுவாசத்துல தான் அது முடிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு கேட்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி, அதான் இயேசு கிறிஸ்து வரும் அளவும், அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க கூட்டப்பட்டு, ஆடட் ஆமா நடுவுல வந்தது அப்படின்னா அர்த்தம். தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அதுதான் முக்கியமான விஷயம் இல்ல. முக்கியமான விஷயத்துக்குள்ள நடுவுல வந்துச்சான். எது முக்கியமான விஷயம் கிடையாது? நியாயப்பிரமாணம், விசுவாசம் தான் முக்கியமானது. அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள நடுவுல கூட்டப்பட்டது. ஏன்னா மனுஷன் பாவி, அவனுக்குள்ள பாவம் உள்ள இருக்கிறது என்பதை காண்பிக்க இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஒரிஜினல் பிளான் அல்ல. ஆபிரகாமை போல விசுவாசித்து நீதிமான்களாக்கப்படுவதற்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் தேவன் நம்மளை விசுவாசத்தினால நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றி இருக்கிறோம். ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் நம்மள ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு கீழே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 24ஆம் வசனம் பாருங்க, அதே அதிகாரம் 24ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. உபாத்தியாய் டீச்சர், அது ஒரு ட்ரெயினர், ஒரு டியூஷன் மாஸ்டர், இல்ல ஒரு பிடி மாஸ்டர், ரட்சகர் அல்ல. 25ஆம் வசனம் பாருங்க. விசுவாசம் வந்த பிறகு நாம் உபாத்தைக்கு கீழானவர்கள் அல்ல. அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர். ஏன்னா நம்ம இப்ப யாரு கீழே இருக்கிறோம்? டெஸ்டினிக்கு வந்துட்டோம், கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். 26ஆம் வசனம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோர், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பு பெற்றவர்கள், தண்ணீரினாலே அந்த ஞானஸ்தானம் கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பு பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமைன் என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்களே. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தம் பண்ணினபடி சுதந்திரராயும் இருக்கிறீர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க? கையசைத்து காட்டுவோமா? அப்ப நீங்க கிரியையினால நீதிமான்களாக்கப்படல, நீங்க கிறிஸ்துவின் கீழே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்போ யார் யார் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வருகிறோம்.
அவர் எப்படி விசுவாசித்து நீதிமானாய் விசுவாசித்து சுதந்திரவாளியாய் மாறினாரோ அதே போல நம்மளையும் விசுவாசித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவராக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாம் லைஃப் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு குறைவு இல்லாமல் வாழ்ந்தாரு. ஒரு பொருளாதாரத்துல சீமானா இருந்தார், உடல் ஆரோக்கியத்துல கர்த்தர் அவரை நடத்தின. 100 வயசுல கூட அவரால் பிள்ளை பெற முடிஞ்சது. 90 வயசு சாரா அம்மாவை அது எந்த ராஜா விரும்பினாரு? எகிப்து ராஜா அபிமெலேக்கு விரும்பினாரு, தூக்கிட்டும் போயிட்டாரு. அப்போ 90 வயசுலயே அவங்களுக்கு அந்த வாலிபத்தின் அழகு இருக்குன்னு சொன்னா அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதே உடல் ஆரோக்கியத்தை அவர் தருக வல்லவராக இருக்கிறார். அதே செழிப்பை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். பக்கத்துல பா சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு 10 வயசு உங்களுக்கு கம்மியாயிடுச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதனால என்னன்னு சொன்னா விசுவாசத்தினால் நீதி, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், உடல் ஆரோக்கியம் எதுவுமே கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் நம்மளால பெற முடியும். கையை வைத்து சொல்லுங்களேன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நான் கிருபையின் கீழே இருக்கிறேன். சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். அப்போ ஒரு கேள்வி, அப்ப நியாயப்பிரமாணத்தை சும்மா தூக்கி போட்டுடலாமா பிரதர்? நியாயப்பிரமாணத்தை கிழிச்சிடலாமா? பழைய பாட்டையே பைபிள் இருந்து நீங்க சொல்லிட்டீங்க, நான் இன்னைக்கு கீழ்ச்சி போடுறேன், அப்படி போட முடியாது. ஏன்னு சொன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கிரயம் உண்டு. அல்லேலூயா. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு சண்டே கிளாஸ் ஒரு பையன் சொன்னா பாவத்தின் மரணம் சம்பளம் அப்படின்னா. எசேக்கியேல் 18:20 வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ பாவம் செய்த ஆத்துமா அது மரிக்கணும், அது சாகணும். நியாயப்பிரமாணம் நிறைவேற்றணும்னா அதற்கான ஒரு விலை கிரயம் இருக்கிறது. The price has to be paid. இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. திருட்டுத்தனத்திற்கு ஃபேமஸான ஒருத்தர், உங்க நண்பரோ உங்களுக்கு தெரிஞ்சவர் யாரோ இந்த திடீர்னு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மனசுல என்ன தோணும்? எங்கேருந்தோ இவன் திருன்னு வந்துட்டான்டா, ஆட்டையை போட்டான்டா, இவன்ட்ட வாங்கலாமா வேணாமா, இவன்ட்ட வாங்கிட்டு நாளைக்கு போலீஸ் நம்மளை தேடி வருவாங்களா, திடீர்னு வந்து ஐஃபோனை கிஃப்ட் பண்றானே, மனசுல தோணும் பில்லு ஏதாவது காட்டுடா அப்படின்ட்டு. பில்லை காட்டினாலும் பில்லு எங்கன்னு சுட்டான்னு தெரியல, அது வேற. அப்ப நீங்க நிறைய பேர் இந்த கிருபை எப்படி பாக்குறாங்க? ஒரு திருட்டு பொருளா பாக்குறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் இந்த கிருபைக்காக ஒரு கிரயத்தை கட்டிட்டாருன்னு அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து கிருபைக்காக ஒரு கிரயத்தை கட்டப்பட்டு இருக்கிறதுங்கிற அந்த அனுபவம், அந்த வெளிப்பாடு இல்லாதனால கிருபை அவங்க நிராகரிக்கிறாங்க. கிருபைனாலே அது என்ன ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. கிருபையை வந்து அநியாயமா பாக்குறாங்க. ஆனா நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது கிருபை நமக்கு இலவசம், ஆனா கொடுத்தவருக்கு இலவசம் இல்ல, அவர் ஒரு கிரயத்தை கட்டி இருக்கிறார். உயிரையே கொடுத்து கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபைனாலே ஒரு கிரயம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பா சொல்லுங்க, கிருபை இலவசம் கிடையாது. சொல்லுங்க, உங்களுக்கு வேணா இலவசம், கொடுத்தவருக்கு இலவசம் கிடையாது, அதுக்கு ஒரு கிரயம் உண்டு. நிறைவேற்றி இருக்கிறார். சொல்லுங்க, நிறைவேற்றி இருக்கிறார். அது நம்ம மனசாட்சிக்கு தெரியணும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கிருபை இலவசம் அப்படின்னு நினைக்கிறோம். இலவசம் தான், நமக்கு இலவசம், ஆனால் கொடுத்துருக்கு என்ன கிடையாது. ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கிருபை என்ன பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது செகண்ட் பீரியட்ல நீங்க பேசும்போது டாக்கிங் என்ன சொல்லுவாங்க, டாக்கிங் நேம்ஸ்ன்னு எழுதி வச்சிருப்பாங்க. உங்க பேர் எழுதிட்டாங்க, செகண்ட் பீரியட்ல உங்க பேர் எழுதிட்டாங்க. தேர்ட் பீரியட்ல சோசியல் மிஸ் வராங்க. மிஸ் வந்தா டக்குன்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா நமக்கு மனசுல தெரியும், கட்டாயம் இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு, அடி இருக்குது. 5வது பீரியடு மேக்ஸ் சார் வராரு, அந்த ஆளு பேரை பார்த்தாலும் என்ன பண்ணுவான், சும்மா மாட்டான். பேரு எழுதியாச்சு, அதனால என்ன இருக்கு, இன்னைக்கு அடி கன்ஃபார்ம், குத்துமா நம்ம இருதயத்துல. ஏன்னா ஒரு விலைக்கிற என்ன பண்ணணும், தப்பு செஞ்சிட்டோம், கொடுத்தே ஆகணும். கிரிக்கெட் விளையாடும்போது நடக்கும், பார்த்துருக்கீங்களா? திடீர்னு பால் பட்டு பின்னாடி கீப்பர் கேட்ச் ஆயிருக்கும், பேட்ல பட்டு, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க, அவுட்டே இல்லைன்னு சாதிப்பாங்க. முன்னாடிலாம் அப்படி, இப்போதான் இந்த ரீப்ளே இதெல்லாம் வந்துச்சு. அவுட்டே இல்லைன்னு அது அப்படியே மேட்ச் நின்றும், 10 நிமிஷமா நின்றும். அவுட் இல்லை, யார் சொன்ன? அம்மா சத்தியமா நான் சொல்றேன், பேட்ல படவே இல்லை. யார் சொன்னா? நீ தானே சொன்ன அப்படின்னு என்னை மறைச்சு பார்க்காதீங்க. அம்மா சத்தியமா நான் சொல்றேன், படவே இல்லை. உடனே அதில் ஒருத்தன் சொல்லுவான், சரிரா தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கல இருறா அப்படின்வான். பார்த்தா அடுத்த மேட்ச்ல ஃபீல்டிங்ல சரிகின்னு போய் முட்டி இடிச்சுக்கும். அப்பவே நீ ஒத்துக்கல, அதனாலதான் பூமி தாய் பாத்துச்சிடா உனக்கு அப்படின்னுவான். அப்போ விட மாட்டான். ஜூஸ் கடையில போய் நின்று ஜூஸ் குடிச்சுன்னு இருக்கும்போது, அது ஓசில தான் எல்லாம் ஜூஸ் குடிப்பானுங்க. குடிக்கும் போது இந்த பேட் எத்தனை பாத்தியா, பேட்ல வஞ்சிக்குது, இந்த பால் தெரியுமா, அந்த பால் அவுட் ஆன தெரியுமா, அதுதான் இது.
ஏன்னா தப்பு பண்ணிட்டு அதற்கு கிரயம் என்ன பண்ணணும்? கெட்டப்படணும். அதுக்குதான் உனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இது நிறைய இந்தியன் மூவிஸ்ல நடக்கும், பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய படங்கள் பார்க்கறது இல்லை, வேறு டைம் கிடைச்சா நல்ல படங்கள் இருந்தால் பார்க்கறது உண்டு. அனிமேஷன் மூவிஸ், சில தத்துருவமான சில உண்மை கதைகள், அந்த மாதிரி படங்கள். ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில படத்துலலாம் இந்தியன் மூவிஸில் பொதுவாக வரும் ஒரு கேரக்டர் அடிக்கடி வரும், ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கும். அது இந்த கேரக்டர் இது சாக போகுது, அது ஹீரோயினா இருக்காதானா வந்துட்டு போயிட்டு இருக்கும். அப்போ தெரிஞ்சு ஆஹா ரைட்டு, அப்போ யாரோ ஒரு நல்ல என்ன பண்ண போறான், செத்தாதான் இங்க ஹீரோ என்ன பண்ண போறாரு, எழும போறாரு. அப்போ ஒரு கிரயம் என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தர் உயிரை கொடுக்கணுமா இருக்குது. சில படத்துல இப்பெல்லாம் ஹீரோவே செத்துடுறாரு, அது வேற விஷயம். அப்போ ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு கிரயம் என்ன பண்ணணும், கெட்டப்படணும். அதனாலதான் சிறு பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 3 வயசு ஆகும் போது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பு ஒத்துக்கலாட்டி அவங்களுக்கு என்ன பண்ணணும், அடிக்கணும். 1 அடியோ 2 அடியோ. சின்ன பையன் யாரும் இல்லை, இல்லாட்டி மறைச்சு என்னை பகைச்சுப்பாங்க, எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்களை அடிக்கணும்னு அப்படின்ட்டு. அதனால சண்டே கிளாஸ் போயிட்டாங்க. ஆமாம், அதுவும் கையால் அடிக்கக்கூடாது, ஏன்னா கை என்பது அரவணைப்பதற்காக. அடிக்கும் போது குச்சியோ பெல்ட்டோ, ஏன்னா வேதம் அதான சொல்ல நீதிமொழிகள்ல, பிள்ளையை தண்டியாமல் அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் அப்படின்னு. பிரம்பினால தான் அடிக்கணும், கையினால் என்ன பண்ணக்கூடாது, கையினாலேயோ காலாலேயோ அடிக்கக்கூடாது. ஆனால் கோவம் வந்துடுது, நம்ம எதெல்லாம் வச்சிடறோம், நம்ம அது விஷயம். நம்மளை ஏன் கையினால் அடிக்க கூடாதுன்னா, நம்மளை அன்பின் அடையாளமா பார்ப்பாங்க, அந்த பிரம்பை தான் கோபத்தின் அடையாளமா பார்ப்பாங்க. அதுக்காக பிசிக்கல் அபியூஸ் தவறு, வேர்பல் அபியூஸ் தவறு. சில பேர் அசிங்கமா திட்டுவாங்க, அவங்க தலைமுறையவே கேட்பாங்க, அது தவறு. சில பேர் பிசிக்கல் அபியூஸ் பண்ணுவாங்களா, பெல்ட் எடுத்து கண்ணாபின்னா அடிச்சுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில வீடியோலாம் பார்க்குறீங்களா? போட்டு மிதிச்சு தண்ணிக்குள்ளெல்லாம் முக்கி, ஆமா செயின்லாம் கட்டி போட்டு, அது தவறு. ஆனா பிள்ளையை தப்பு பண்ணிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்களை அடிக்கணும், தண்டிக்கப்படணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரீசெண்டா ஒரு புக்கு படிக்கும் போது நான் அதை கற்றுக்கொண்டேன். எந்த பிள்ளைகள் வீட்டுல தப்பு பண்ணி அடிக்கப்படாம இருக்கிறாங்களோ, அவங்க விளையாடும் போது, ஸ்கூல் போகும்போது தேவையில்லாம அவங்களுக்கு மட்டும் அடிபடுமா, அப்ப எந்த பிள்ளைகள் வீட்டுல அடி வாங்கி ஒழுங்கா இருக்கிறாங்களோ, அவங்க எவ்வளவு விளையாண்டாலும் சேஃபா வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஆனா எந்த பிள்ளைகள் அடிக்கப்படலையோ, எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் சரி விடு மன்னிச்சிடுறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு தேவையில்லாம கை ஃப்ராக்சர் ஆகும், முட்டியில் அடிப்படும், எங்கேயா பஸ்ல இருந்து கீழே விழும், ஏதாவது ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் வேதத்திலேயே அது சொல்லி இருக்குது, பெற்றோர் நம்முடைய பிள்ளை என்ன பண்ணணும்னு சொன்னா, தப்பு பண்ணிட்டு அதுக்கு சும்மா போட்டு அடிக்க சொல்லல, தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா என்ன கொடுக்கணும், தப்பு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, தப்பு ஒத்துக்கிட்ட, இந்த அடி ஒன்று அடிக்கல விட்டுடுறேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணனா ஸ்கேல் ரெடியா இருக்குது. எங்க வீட்டில் எப்பவுமே எல்லா ரூம்லயும் ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறோம், எந்த ரூம்ல மாட்டினாலும் ஸ்கேல் தாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம் பிள்ளைகளுக்கு நம்மளை பெற்றோராக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு 1000 நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆனா அப்பா நீங்க மட்டும்தான், அம்மா நீங்க மட்டும்தான். we are not please them, we are parent to our children. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை பெற்றோரா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பெற்றோர்லாம் நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த ரிசர்ச்ல அப்படி சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். நிறைய நீங்க லைஃப் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் சொல்றாங்களே, ஐயோ எங்க அச்சா வீட்டு விட்டு போயிடுவான், போக மாட்டான், வீட்டுக்கு தான் வருவான் திரும்ப. சில ஐயோ அச்சச்சு வளர்த்தான், தீவிரவாதியா மாறிடுவான், அப்புறம் ஜெயில உட்காந்து சொல்லுவான், நான் 3 வயசு இருக்கும்போது எங்க அம்மா நீ கிள்ளி வளர்த்துச்சு, அதனால தான் நான் தீவிரவாதியா மாட்டேன். அப்படிலாம் யாரும் மாற மாட்டாங்க. ஆமா, எங்க அப்பா அச்ச அடினால தான் நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எங்க அப்பா எப்படியெல்லாம் அடிப்பாரு, எவ்வளவு மார்க் வாங்கினா எப்படியெல்லாம் அடி போலும். ஆமா, அந்த அடி தான் என்னை இன்னைக்கு ஊழியக்காரனா மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஒரு கிரயம் கட்டப்படணும், ஒரு கிரயம் செலுத்தினாதான் அது காரியம் நிறைவேறும். அதனாலதான் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே சகலவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். அதான் யோவான் 19:30 நினைக்கிறேன் அவர் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, நான் சிலுவையில உங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். இங்கிலீஷ் அழகார, இட் இஸ் finished. ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்றாள், அந்த மாதிரி இல்லை. பேதுருவே ஒரு 5 நிமிஷம் மட்டும் குத்துந்தாருன்னா எக்ஸ்ட்ரா உனக்காக செத்துருப்பான் பேதுரு அப்படின்னு நான் சொன்னார். இல்லை, பசங்க எக்ஸாம்ல சொல்றாங்களே, மிஸ் 5 மினிட்ஸ் மிஸ், சீக்கிரமா முடிச்சுட்டு பேப்பர் வாங்கி போயிட்டாங்க, இல்லாட்டி 100 மார்க் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இல்லை, இட் இஸ் finished அப்படின்னா ஓகே யோவான் முடிஞ்சிச்சு, அடுத்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருப்புங்க அப்படின்னு இல்லை. எல்லாம் முடிந்தது அப்படின்னா வேலை செய்து முடிக்கப்பட்டது, எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டது, கிரயம் முழுசாக கட்டப்பட்டது. 3 வார்த்தை சொல்லுங்க, finished, fulfilled, fully paid.
தமிழ்ல சொல்லுங்க, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, எல்லா கிரயத்தையும் கட்டி முடிச்சிட்டாரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். செஞ்சு முடிச்சிட்டாரு, நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, எல்லாவற்றையும் கட்டி முடிச்சிட்டாரு. அவருடைய ஜீவனால சகலவற்றையும் நமக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். அவர் கோபாக்கினை ஏற்றுக்கொண்டார், அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் நமக்காக சபமானார். அதனால நீங்களும் நானும் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிச்சிட்டார். அது நமக்கு இலவசம். யாருக்கு இலவசம் கிடையாது? அவருக்கு இலவசம் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த புதிய ஏற்பாடு? இந்த புதிய ஏற்பாட்டின் திட்டங்கள் என்ன பாருங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டின் திட்டங்கள், நியமங்கள், டேர்ம்ஸ் ஆஃப் தி நியூ டெஸ்டமென்ட். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து பாருங்க. எபிரேயர் 8:10 இருந்து, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏன்னா அத்தனையும் தேவன் தான் செய்கிறாரு. 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ஆக்டிவேட்டிங் கிளாஸ் பாருங்க. எல்லா கவர்னன்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுதான் ஆக்டிவேட் பண்ணும். அது இல்லைன்னா அந்த பிரமாணமே வேலை செய்யாது. அந்த வசனம் தான் 12ஆம் வசனம் பாருங்க. முக்கியமான வசனம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏனெனில், பிகாஸ், எதுக்காகனா, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கிருபையாய் மன்னித்து. அந்த கிருபைங்கிறதுல கிருபைனா கேரிஸ், அந்த கிரேக்க பதம். அந்த இடத்துல கேரிஸ் இல்லாம ஹீலியோஸ் அப்படின்னு இருக்கு. ஹீலியோஸ், எல்லாம் சொல்லுங்க. ஹீலியோஸ். ஹீலியோஸ்னா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை, கத்துக்கோங்களேன். ப்ரொபீஷியஸ். எத்தனை இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க? ப்ரொபீஷியஸ். இந்த இங்கிலீஷ் பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 யோவான் 2:2 வாசிங்களா. 1 யோவான் 2:2 அந்த வார்த்தை வரும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. கேஜே வெர்ஷன் அழகா இருக்கும். இஸ் a propitious for our sins அப்படின்னு இருக்கும். அப்போ propitious அப்படின்னா கிருபையாக இருந்தார். எப்படி கிருபையாக இருந்தார்னா, ஒரு பலியின் நிமித்தம் கிருபையாக இருந்தாராம். அல்லேலூயா. அப்போ அதை எப்படி வாசிக்கணும்? கிருபையாய் மன்னித்த மாத்திரம் இல்ல, ஒரு கிருபையின் பலியின் நிமித்தம். எல்லாரும் அப்படியே ஒரு வாசிப்போமா? கிருபையின் பலியின் நிமித்தம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை ஒரு கிருபையின் பலியின் நிமித்தம் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலி அவர் செலுத்தினாரு, கிருபையை நாம பெற்றுக்கொண்டோம். அதனாலதான் சொல்றேன், கிருபை அநியாயமானதல்ல, கிருபை நியாயமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கிருபை அநியாயம் கிடையாது, கிருபை நியாயமானது. சொல்லுங்க, கிருபை உங்களுக்கு வேணா இலவசம், அவருக்கு இலவசம் அல்ல. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க கிருபையை பிரசங்கம் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவாங்க சிலுவை நீதியை பிரசங்கம் பண்ணுங்க. நான் சொல்றேன், சிலுவை பிரசங்கம் பண்ணா சிலுவையில தேவ கிருபை வெளிப்படுகிறது, சிலுவையில தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது. கிருபையும் தேவன் நீதியும் ஒன்று சேருவதுதான் கல்வாரி சிலுவையாக இருக்கிறது. 13ஆம் வசனம் பாருங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது, உருவழிந்து போக காலம். நாம் எல்லாம் அறியாதவர்களாக இருந்தோம். நியாயப்படி ஒருத்தர் பலியானனால, கரையம் கட்டப்பட்டனால இன்னைக்கு நாம தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம ஒன்னும் சைட் டோர்ல வரல, நீதியின் டோர் வழியா வந்திருக்கிறோம். ஏன்னா கிரயம் கட்டப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால இனி நாம சாபத்து நம்முடைய பங்கு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி தரித்திரம் நம்முடைய பங்கு அல்ல, இனி வியாதி நம்முடைய பங்கு அல்ல. ஏன்னா கிரியத்தை அவர் கட்டி முடிச்சிட்டாரு. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எஸ். இனி எந்த தரித்திரமோ, எந்த வியாதியோ, எந்த சாபமோ, எந்த பாவமோ என்னுடைய பங்கு அல்ல. ஏன்னா நம்ம நீதியின் டோர் வழியா வந்திருக்கிறோம். இளையகுமாரன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது தகப்பன் சொல்றாரு, வஸ்திரத்தை கொடுக்குறாரு, செருப்பை போடுறாரு, ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறாரு. அது மாத்திரமல்ல, அவனுக்காக ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டதான். சண்டே கிளாஸ்ல கேட்டாங்களாம், அன்னைக்கு யாருக்கு மனசு ரொம்ப பெஜரா இருக்கும் அப்படின்னா,
அவங்க அண்ணனுக்கு தான் மனசு பெஜரா இருக்கும். ஏன்னா அவனுக்கு கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, கொளுத்த கன்று என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. ஆனா இவனுக்கு எதுக்கு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது? யார் ஆக்சுவலா அடி வாங்கியிருக்கணும்? அடிக்கப்பட வேண்டியது இளையகுமாரன், ஆனா அடிக்கப்பட்டது கொளுத்த கன்று. அப்பா கிட்ட போயிட்டு, மகனே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க, நல்ல வேலை தாடி இடிலாம் வச்சுட்டு வந்துக்கிற, யாருக்கு அடையாளம் தெரியல, அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பின்வழியா வந்துருப்பா, சாப்பிட்டு அப்படியே போயிடுப்பா, மாசம் மாசம் உனக்கு பணம் அமைச்சிடணும் அப்படியா சொன்னாரு? இல்ல, யாரோ மாதிரி வந்து பின்பக்கமாவா இல்ல, நியாயப்படிதான் உன்னை கொண்டு வர போகிறேன். நியாயம் என்னது? ஒரு கன்று, ஒரு பலி செலுத்தப்படணும். அதற்காக உனக்காக கொளுத்த கன்று அடிக்கிறேன், உனக்கு வர வேண்டிய சாவை மிருகத்துக்கு கொடுக்கிறேன், மிருகத்துக்கு வர வேண்டிய ஜீவனை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். அதனால நமக்கு கிருபை இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை என்ன மாற்றினாராம், பழசா மாத்தி பழமையானதை நாள்பட்டதுமா இருக்கிற உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜம். அப்போ நம்ம கிருபையின் கீழ இருக்கிறனால நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிடலாமா பிரதர்? இன்னும் அடுத்த வாரத்தை, இன்னும் வர நாட்கள் அதை டீட்டெயிலாக பேச போறோம். நியாயப்பிரமாணத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி வாழணும் அப்படின்ட்டு. அதுக்காக அப்படியே இது ஒதுக்கிடுங்க, எந்த பிரமாணமே செய்ய வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருகிற நாட்கள்ல எப்படி நியாயப்பிரமாணமானது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய இயேசுவோடு நம்மளை சேர்க்கிறத நம்ம தியானிக்க போறோம். ஆனால் அது முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும், பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழல், புதிய ஏற்பாடு என்பது நிஜமாக இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் பலிகள் எல்லாம் ஆதாம் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி. ஆதாம் கடன் வாங்கிட்டாரு, அதற்கு வட்டி எது? எல்லா பலிகள், அந்த வட்டி கட்டிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாள் வட்டி கட்டலாம்? அசல் முடிகிற வரைக்கும் வட்டி கட்டலாம். அசல் தீர்வதே இல்லை. கட்சரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வட்டி எப்போ வட்டி கட்டுறாங்க? வட்டி முடியுதுன்னா இயேசுவை இறங்கி வந்து அவரே வட்டியும் அசலையும் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக சகலவற்றையும் சிலுவையில கட்டி முடிச்சனால, முழு கிரயத்தை அவர் சிந்திட்டனால இன்னைக்கு நாம விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். கையை வச்சு சொல்லுங்க, கிரயம் கட்டப்பட்டாச்சு. இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கிறீங்க, இஎம்ஐ கட்டுறீங்க, கொஞ்ச நாள் முடியுது, இஎம்ஐ க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆகி பேங்க்ல இருந்து என்ஓசி கொடுத்துட்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க, இல்ல பிரதர் திரும்ப நான் இஎம்ஐ கட்டுவேன் பிரதர் அப்படின்னு. யாரை கட்டுவீங்களா? இல்ல பிரதர் பேங்க்குக்கு நான் கட்டணும், எவ்வளவு கடன் கொடுத்தாங்க தெரியுமா, ஆபத்து காலத்துல காப்பாத்தினாங்க பிரதர், அதுக்காக நான் இஎம்ஐ கட்டுறேன் பிரதர்ன்னு கட்டுறது பயபக்தியா இல்ல அது முட்டாள்தனமா? அல்லேலூயா. அப்போ இயேசு கட்டினால நான் கடனாளி அல்ல, எனக்கு பயம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை பார்த்து நான் தவறா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, ஒருத்தர்கிட்ட நீங்க கடன் வாங்கிட்டீங்க, அவர் ரொம்ப நல்லவரா இருந்தாலும் கடன் வாங்கிட்டீங்கன்னா அவரை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? பயப்படணும். உண்மையா இல்லையா? அவர் வந்தாலே இந்த பக்கமா ஓடணும், இந்த தெருவில் வராரா இந்த தெருவில் என்ன பண்ணணும், அவர் வீட்டு பக்கம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா கடன் எதை முறிக்கும்? மிஞ்சி நாள் எலும்பையும் முறிக்கும். ஆனால் அடிக்கடி நம்மளுடைய பாஸ்ட் அடிக்கடி சொல்றது என்னன்னா, சபைக்குள்ள என்ன பண்ணாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, தெரியாம கடன் வாங்காதீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு மேஷா கிட்ட ஒரு 2000 ரூபா கடன் வாங்குறேன்னு வச்சோம், கொடுத்துருவான், அவன் நல்ல பையன், அவன் திரும்பி கேட்க மாட்டான், அது வேற விஷயம். அதையும் எல்லாரும் போய் கேட்காதீங்க மேஷா கிட்ட. அப்போ இப்போ மேஷா கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன். அப்போ அடுத்த நாள் சண்டே வரும்போது அப்படியே பார்ப்பேன், மேஷாக்கு வந்துட்டான், நீ வரக்கூடாது ஆண்டவர் மேஷாக்கு. அது நம்ம சபையில் ஒரு டெக்னிக் என்னன்னு சொன்னா, வண்ணாரப்பட்டி வரையா நான் கொறிக்கப்பட்ட போறேன் போ. திரும்பி பார்த்தா அவனுக்கு கொறிக்கப்பட்டி வந்துட்டியா, இரு நான் வண்ணாரப்பட்டிக்கு போயிடுறேன் அப்படின்னு. அப்போ நான் யாரை பார்த்து பயப்படணும்? இப்போ மேஷாக்கு அவ்வளோ டெரர் பீஸா? நல்ல பையன், பால் வெடிகிற ஒரு முகம், ஆமா, சாந்த குணம் உள்ளவர், வேற என்ன சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அவனை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனா இப்போ கடன் என்னென்ன மாத்திருச்சுன்னு சொன்னா, அவன் நல்லவனா இருந்தாலும் ஆன்சமா இருந்தாலும் இப்போ அவனை பார்த்து என்ன பண்ண வேண்டியதாச்சு நானு? இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. கடன் வாங்கிட்டாங்க, அவளை இப்போ யாரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க? நியாயப்பிரமாணத்தை பார்த்து தேவன் அப்படிப்பட்டவர் என்பதை அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய கிரியை அர்ப்பணிக்கும் போது அவரை பார்த்து இருக்கிற பயம், அவரை பார்த்து இருக்கிற வெறுப்பு எல்லாம் மாறி அவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற ஒரு விசுவாசம் வரும். அப்போ நியாயப்பிரமாணத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இனி நான் பயப்பட வேண்டாம், ஏன்னா அவர் நிறைவேற்றி முடிச்சுட்டாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, அவர் நிறைவேற்றினால நான் கிருபையின் கீழே வாழ்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு நிழல். நிழலை பார்த்து என்ன பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம நிஜத்துக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, இப்பதான் வாங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாங்க, இப்பதான் மெசேஜுக்குள்ளே வரும்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழல் மாத்திரம் இருக்கிறபடியால், எல்லாரும் சேர்ந்து, வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழல் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்படுகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த. பாருங்க, நியாயப்பிரமாணம் ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஒரு நிஜமாக இருக்கிறது. Old Testament is a shadow, New Testament is a substance. Hallelujah. பழைய ஏற்பாடு செலுத்தின பலி எல்லாத்துக்கும் ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் மாதிரி. எப்படி அது? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஷாப்பிங் போறீங்க, அது ஒய்ஃப் கூட போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பெண்களுக்கு நம்ம வந்து எது தேவையோ அது மட்டும் தான் ஷாப்பிங் பண்ணுவோம். அவங்க ஷாப்பிங் போகலாமான்னு கேட்டாங்கன்னா என்ன வாங்கலாம்னா, போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம். எது தேவையோ அப்போ பார்த்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஒரு கப்பல் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே ஷாப்பிங் பண்ணாங்களாம். அப்போ ஒருத்தர் கேட்டாரா, என்ன பிரதர் கையை பிடிச்சி விடுவோம் அவ்வளோ அன்பா? இல்லை பிரதர், விட்டா எதாவது போய் வாங்கி காணாமல் போயிடுவா, அதான் கையிலேயே பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மள ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் போகிறோமா, எங்கே போகலாம், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்போ ஷாப்பிங் போகிறோம், இன்னைக்கு எவ்வளோ ரூபா ஷாப்பிங், 2000 ரூபா, ஓகே 2500 எடுத்துக்கலாம். ஏன்னா 2000 வாங்குறோம், 500 என்ன பண்ணுறோம், எத்தனை ஷாப்பிங் போய் சாப்பிட்டு வர்றது ஒரு இன்பமாக இருக்கும். அது இந்த கோன் ஐஸு, இந்த ரொம்ப பெருசாக இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு டின்னர் சாப்பிட்டு வர்றது இன்பமாக இருக்கும். அப்போ போகிறீங்க, ஷாப்பிங் பண்ணுறோம், ஷாப்பிங் பண்ணி முடிவில் பில்லாம் அது கிருன்னு அது போனமே நமக்கு ஹார்ட் பீட் கட்ட கட்டணும். அவங்க சொல்கிறாங்க, சார் 6000 ஒன்லி அப்படின்றாங்க. எவ்வளோ, எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ? 6000? ஓ அவ்வளோதானா? பார்த்தா உள்ள அப்படி பக்க நிறையும். ஏமா 2000 ரூபா சொல்லி எவ்வளோ வந்துச்சு இப்போ? 6000 சொல்லியிருந்தா ஷாப்பிங் பார்ட் 1 இன்னைக்கும், பார்ட் 1 அடுத்த மாதம் பண்ணியிருக்கலாமே, 6000 ரூபா. ஆனால் ஏதோ ஒரு புண்ணியமா ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு குத்துக்கிறான். அதில் ஒரு நல்ல சந்தோஷம். ஒரு புண்ணியமா இவ்வளோ நாள் ஃபோன் பண்ணது வீணா போல. ஓகே மேடம், கிரெடிட் கார்டு அக்செப்டடா, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஓகே அக்செப்டட். அப்படியே அப்படியே ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், அப்படி கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். அவங்கள கேரி பேக் சார், கேரி பேக் எவ்வளோ? 70 rupees, ஓகே போடுங்க 70 rupees. கிரெடிட் கார்டு ஸ்வைப் ஆகுது, எத்தனை மூணு 2000 ரூபா தான். ஆனால் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணிடுறோம்? 6000 ரூபா பண்ணிடுறோம். கடைக்காரனு விட்டுடுறான், நம்மளும் பொருள் வாங்கிட்டு என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம். ஆனால் அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட் வாங்கின காசுக்கு 15 நாளா 30 நாளா 15 நாள் கிரேஸ் டைம், 15 நாள் வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள அதை என்ன பண்ணிடணும் சொன்னா கெட்டி முடிச்சிடணும். அதான் இந்த அப்போ நம்ம கெட்டுறோம்ல கிரெடிட் கார்டு பேமெண்ட், உடனே 6000 ரூபா, அதுதான் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம். அது ஒரு ஷேடோ. ஆனால் இன்னும் ரியல் அமௌண்ட் என்ன பண்ணல, நம்ம கெட்டல. அதனாலதான் ஞானவான் இல்லாதவங்க கிட்ட கிரெடிட் கார்டு மாட்டும் போது அவங்க ரொம்ப கடனாளியா மாறிடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் ஆகி கடைசியில் வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. கிரெடிட் கார்டு பேமெண்ட் என்பது ஒரு ஷேடோ. ஆனா அந்த மாத கடைசியில நீங்க அந்த பேமெண்ட்டை திரும்ப பே பண்றீங்களா, அது என்னதுன்னா நிஜம், ரியல். அல்லேலூயா. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாம் கிரெடிட் கார்டு பேமெண்ட் மாதிரி எல்லாம் அப்படியே செலுத்தினாங்க, டக்கு டக்குன்னு வந்து செலுத்தினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரித்தது ரியலா ஒரு பேமெண்ட், ரியலா ஒரு கிரை நமக்காக கட்டப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு ரியலாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு நிஜத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் எலி செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலி செத்து போன எலி அப்படியே இருக்கட்டும் சொல்லி கவர் போட்டு மூடுறோமா? என்னதான் 3 நாள் அதுல இருந்து என்ன பண்ணும், உங்களுக்கு நல்ல வாசனை என்ன பண்ணும், வீசும். ஆனா அந்த வாசனை எடுத்து போடணும் என்ன பண்றோம் சொன்னா உடனே சென்ட் அடிமா அப்படிலாம் சொல்றோம். இல்ல, எலி எங்க இருக்கு, எங்க செத்து போயிருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து குப்பையில போடுறோம், தூக்கி போடுறோம். அதனாலதான் இதேதான் நியாயப்பிரமாணம். மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்தை அது மூடினது. ஆனா இயேசு வந்தார், செத்து போன அந்த பாவத்தை, எலியாய் நாறிக்கொண்டிருந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் அகற்றி விட்டார். அதனால யோவான் ஸ்நாகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும், behold the lamb that takes away our sin, takes away, எடுத்து போடுகிற நியாயப்பிரமாணம் கவர் பண்ணுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்தை அகற்றி விட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹோட்டலுக்கு போறீங்க, சில ஹோட்டல்லாம் சவரை பார்த்து ஆர்டர் பண்ணும், பாத்துறீங்களா? இட்லி 4, பூரி 2 அப்படி சவரை பார்த்து எங்க மெனு. சில ஹோட்டல் போனா மெனு புக்கு கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அந்த மெனு புக்கு பார்த்தாலே சந்தோஷம்? எனக்குலாம் அந்த மெனு புக்லாம் அப்படியே பெருசா இருக்கும், பாத்துறீங்களா? சும்மானா மெனு புக் வாங்கி அப்படியே 5 பக்கம் இருக்கும், கடைசியில் ஆர்டர் பண்ண ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான்.
அதுக்கு அந்த மெனு புக்கை வாங்கி என்னென்னலாம் போட்டிருக்குது, படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன மெனு எவ்வளோ, அந்த பேர் வாயில நுழைதோ இல்லையோ அந்த சாப்பாடு வாயில நுழைஞ்சா போதும். சில டைம்லாம் மெனுவை பார்த்தே போட்டோ அது சூப்பராகுது அப்படின்ட்டு அதை முத்தா பொண்ணு செருப்பு ஹீல்ஸ் செருப்பு வேற போட்டுருக்கா, செருப்பாலே நம்மளை அடிக்கும். அப்போ நியாயப்பிரமாணம் முக்கியமானதுதான். நிஜத்துல பக்கத்துல இருக்கும் போது நிழலுக்கு போய் முத்தம் கொடுக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் பாவின்னு காமிச்சது, ரட்சகர் வேணும்னு காமிச்சது, ரட்சகர் கிட்ட கூட்டிட்டு வந்தது ஒரு உபாத்தியா இருந்தது. கிறிஸ்து கிட்ட வந்துட்ட பிறகு இப்போ நியாயப்பிரமாணத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த நியாயப்பிரமாணத்துல அதை செய்கை பண்றது இல்ல வாழ்க்கை. அதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம் நிஜமான இயேசு கிறிஸ்து எவ்வளவு உண்மை உள்ளவராக, எவ்வளவு மேன்மை உள்ளவராக, எனக்காக எவ்வளவு கிருபையானவராக இருக்கிறார் என்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்காக போட்டோ கிழிச்சு போயிட முடியாது. எத்தனை பேர் உங்க பர்ஸ்ல உங்க மனைவி போட்டோ வச்சிருக்கீங்க? அதுவும் பழைய போட்டோ எல்லாம் வச்சிருப்போம், மனைவி பிள்ளைகள். ஆமா, என்னைக்காவது உங்க மனைவி போட்டோ கிழிச்சு போட முடியுமா? கிழிச்சு போட்டதான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? கிழிச்சு போட்டுதான் நீங்க உயிரோடு இருப்பீங்களா? நிஜத்தையே இருக்கிறேன், இந்த போட்டோ எதுக்குன்னு கிழிச்சு போட்டுற முடியுமா? இல்ல. இப்போ நிஜத்தை பார்க்கும் போது அந்த நபரை நம்ம ரசிக்கிறோம். அல்லேலூயா. முன்னாடி ஒல்லியா இருந்த நல்லதா இருந்தது, இப்போ பரவாயில்லமா, இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிற, இன்னும் என்ன பண்றேன் நான் அன்பு கூறுகிறேன், இன்னும் உன்னை சந்தோஷிக்கிறேன். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை கிழிக்கல, நியாயப்பிரமாணத்தை உடைக்கவும் கூடாது. அது அத்தனை இயேசு கிறிஸ்துவை படங்களை கொண்ட தேவனுடைய வார்த்தைகள். அதனால ஒவ்வொரு தடையும் வாசிக்கும் போது, சங்கீதங்களை வாசிக்கும் போது, நீதிமொழிகளை வாசிக்கும் போது நான் இயேசுவை பார்க்கணும். ஒவ்வொரு பலியும் நான் இயேசுவை பார்க்கணும். ஒவ்வொரு ஹீரோ கதாபாத்திரம் நான் இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கையெழுத்து சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணம் என்னை ரட்சகர் இடத்துல கொண்டு வந்தது, இயேசு மூலியமாக நிறைவேற்றப்பட்டாயிடுச்சு. நான் நிழலுக்கு கீழே இல்ல, இயேசு என்கிற நிஜத்துக்கு கீழே இருக்கிறேன். அல்லேலூயா. இதை பத்தி பேசிட்டே போலாம். ஒரு பிரமாணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு பிரமாணம். அதுலயும் தேவன் இயேசு கிறிஸ்து அங்க வெளிப்படுகிறார். பாருங்க, உபாகமம் 23ஆம் அதிகாரம் பாருங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் ஒரு லா. எதை குறித்தினா டாய்லெட் லா, ரெஸ்ட் ரூம் லா. நம்ம பாஷையில் சொல்லணும்னா இப்போ 30 லட்சம் பேருக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தராரு. ஏன்னா கேம்ப்லாம் போனோம்னா அங்கே முதலாவது என்ன தேவை? நமக்கு பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டி நமக்கு தேவை. அதனால தான் நம்ம தரங்கம்பாடி போகும்போது ஒரு தடவை போய் பார்த்துட்டு டாய்லெட்லாம் இருக்கான்னு போனோம். ஆனாலும் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் ஆயிடுச்சு. அது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய காரியம் தான். அதனால அடுத்த தடவை போகும்போது எங்கே போனாலும் இப்போ ஃபர்ஸ்ட் எது கேட்குறோம்? முதல்ல டாய்லெட் இருக்கா? ஏன்னா அதுதான் ரொம்ப என்னது நமக்கு முக்கியம். ஏன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமாக இருந்தால் தான் வியாதிகள் என்ன பண்ணாது. பாருங்க, இப்போதான் ஸ்வச் பாரத், இப்போதான் என்ன திட்டம், கக்கூஸ் திட்டம்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. ஆனா முதல் டாய்லெட்லாம் கொண்டு வந்து நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். அப்போ அவர் சொல்றாரு 12ஆம் வசனம் பாருங்க, நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலை ஜாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலை ஜாதிகளுக்கு இருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். அப்போ அங்க ஒரு கேம்ப் இருக்குது. கேம்புக்கு வெளியே போகணும். போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும்? ஒரு கோல், குச்சி எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு அது போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்பதான் உள்ள அழுக்கு வராம அது இருக்கும் அப்படின்றார் ஆண்டவர். இந்த கோல் என்கிற ரூட் வேர்ட் சிலுவையின் மரத்துக்கான ரூட் வேர்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி மனுஷன் வெளியே போகத்தக்கதாக கையில குச்சியை எடுத்துக்கிட்டு கோலை எடுத்துக்கொண்டு போகணுமோ, அதே போல இயேசு கிறிஸ்து பட்டணத்திற்கு வெளியே சிலுவையின் கோலை சுமந்து கொண்டு வெளியில வந்தார். எப்படி அந்த மனிதன் கழிவை குழியில தோண்டி போடணுமா இருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம மேல, அவர் பாவம் இல்லாதவர் தான், அவர் வியாதி இல்லாதவர் தான். ஆனா நம்ம மேல இருந்த பாவத்தையும் சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் புதைத்து போட்டார். எப்போ? அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், வியாதிகள் எல்லாம் புதைக்கப்பட்டாய் விட்டது. அவர் உயிர் தெழுந்த போது நம்முடைய பாவம் சாபம் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த வெளிக்கு போகத்தக்கதான பிரமாணத்துல கூட இயேசுவின் அடையாளத்தை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒவ்வொரு சம்பவத்திலையும், ஒவ்வொரு வசனத்திலையும், ஆதி ஆமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடுகள் ஒளிந்து இருக்கிறது. அது ஒரு நிழலா இருக்கிறது. உதாரணத்துக்கு இங்க யோசேப் ஸ்டோரி எடுத்து, உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஸ்டோரி எடுத்துக்கோங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னது? நமக்கு இரட்சகர் தேவை என்பதை காட்ட கொடுக்கப்பட்டது. இரட்சகர் இடத்துல கொண்டு போய் நிறுத்துவதற்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் படத்தை பார்த்து ரசிக்க நமக்காக இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இது நம்முடைய ஜெபமா மாறணும். ஆண்டவரே,
இந்த பிரமாணத்தை நான் வாசிக்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்க அதுல நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். இன்பத்தோட சந்தோஷத்தோட இதை தியானிக்க இன்னும் நிஜத்துல இன்னும் நம்முடைய ஆவியில வளர்கிறவளா கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு நமக்கு. ஒரு ரஷ்யன் சோல்ஜர் ஒரு நாள் மனம் சோர்ந்து போய் அநேக கடன் பிரச்சனை, ஒரு சோர்ந்து போய் அந்த கடன் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுட்டு எழுதிட்டு இருந்தாராம். இதுக்கு இவ்வளோ கடன், அவ்வளோ கடன், இவ்வளோ கடன். கடைசியில் அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா இவ்வளோ பெரிய கடனா எனக்கு அப்படின்ட்டு அப்படியே அவரேக்கே ரொம்ப ஷாக்கா. Who can pay such a debt as this? இவ்வளோ பெரிய கடனை யாராலங்க கட்டி தீர்க்க முடியும் அப்படின்னு அதில் எழுதிட்டு அப்படியே அந்த சோர்வா போய் கண்ணீரோடு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டார். அந்த நைட்டு பார்த்து அந்த தேசத்தின் ராஜா அதிபதி மாறு வேஷத்துல சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்க வந்தாராம். எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவர் கையில பார்த்தா ஒரு பேப்பர் இருந்திருக்குது. இந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அவருடைய கடன் லிஸ்ட்லாம் போட்டு யார் இந்த கடனை இவ்வளோ பெரிய கடனை கட்டி தீர்ப்பது அப்படிங்கிற அந்த பேர் எழுதியிருக்குது. யார் இதை கடனை தீர்க்க முடியும்? உடனே அந்த ராஜா பார்த்துட்டு எனக்கு சேவை செய்கிற இவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய கடன் அப்படின்ட்டு யார் இந்த கடனை கட்டி தீர்ப்பார் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பேர் எழுதினாரா, நிக்கோலஸ் அப்படின்னு எழுதினாராம். அடுத்த நாள் வழக்கம் போல தூங்கி எந்திரிச்சாராம். சோல்ஜர் எந்திரிச்சு அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா யாரோ நிக்கோலஸ்ன்னு எழுதிக்கிறான். இவருக்குள்ள பெஜாராயிடுச்சு. எவன்டா அது என் பேப்பர் எடுத்து எழுதுனது? அது ராஜா பேரே எவனா எழுதிக்கிறீங்க? யாரா விளாண்டதே? உண்மையா சொல்லுங்கடா. யாரோ நான் தூங்கும் போது என்ன பண்ணிருக்கீங்க? யாரோ விளாண்டுக்கிறீங்க. யாரா ராஜா சைனை போட்டது அப்படின்ட்டு. ஆனா ஒரு 10 மணி இருக்குமா ஒரு பார்சல் வந்ததான். அந்த பார்சலை திறந்து பார்த்தா தான் தெரிஞ்சதான் சைன் போட்டது உண்மையாவே ராஜாதான்ட்டு. ஏன்னா கடனுக்கு கட்ட வேண்டிய எல்லா அமௌண்ட்டும் வந்து சேர்ந்ததான். அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான் இருந்தோம். பாவத்துல கிடந்தோம், சாபத்துல கிடந்தோம். எப்படி என் தேவனுக்கு என் நீதியை செலுத்துவேன்? நான் பெரிய கடனாளியா இருக்கிறேன், நான் பெரிய பாவியா இருக்கிறேனே, யார் என் பாவ கடனை தீர்ப்பா? ரட்சகர் இல்லாம நான் திண்டாடிட்டு இருக்கிறேனே அப்படின்னு இருந்தோம். ஆனா நமக்காக சிங்காசனத்தில் இருந்தவர் இறங்கி வந்தார். நம்ம இருக்கிற இடத்திற்கே அவர் இறங்கி வந்தார். அவர் இடத்துக்கு நம்ம போல, நம்ம இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தார். அவர் சகலவற்றையும் நமக்காக கட்டி தீர்த்து விட்டார். என் வாழ்க்கையின் பேப்பர்ல இயேசு கிறிஸ்து ராஜாவாகிய அவர் கையெழுத்து போட்டுட்டாரு. இனி நீ நியாயப்பிரமாணத்திற்கு கடனாளியாக அல்ல, இனி நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, உன்னால விடுதலையா வாழ முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி வியாதியிலிருந்து என்னால விடுதலையா வாழ முடியும், கடன் பிரச்சனை விடுதலையாய் வாழ முடியும், கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையாய் வாழ முடியும். சொல்லுங்களேன், நான் விடுதலையா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் கட்டப்பட்டவன் இல்ல, எழும்பி நிற்போமா? எஸ். எந்த உலகத்தின் காரியங்களோ இனி என்னை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நான் நிழலுக்கு கீழே இல்லை, நான் சர்வ வல்லவரின் நிஜத்துக்கு கீழே இருக்கிறேன். அதனால நிஜமாவே என் வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இனி நான் தீமையை எதிர்பார்த்து வாழ தேவையில்லை, துக்கத்தை எதிர்பார்த்து வாழ தேவையில்லை. உலக ஜனங்கள் வேணா துக்கத்தை எதிர்பார்த்து வாழலாம். என்ன நடக்குதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நாளைக்கு என் வேலையில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்ட்டு தீமை எதிர்பார்த்து வாழலாம். ஆனா உலக ஜனங்கள் தீமை எதிர்பார்த்து வாழலாம். நீங்களும் நானும் தீமை எதிர்பார்த்து வாழ வேண்டாம். தீமையே வந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர் நன்மையாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து நமக்காக கிரயத்தை கட்டி முடிச்சதுனால நன்மையை எதிர்பார்க்கலாம், சமாதானத்தை எதிர்பார்க்கலாம், சுகத்தை எதிர்பார்க்கலாம், திறந்த வாசல்கள் எதிர்பார்க்கலாம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் நமக்காக வேலை செய்யும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்துடன் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஊடகரா ஷகடரலா ஷியாதரலபா. எஸ், நான் அடிமையா அல்ல ஆண்டவரே, உங்க பிள்ளையை நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். நிழலுக்கு கீழே இல்ல. நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்னை மேற்கொள்ளாது, நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்னை மேற்கொள்ளாது. எஸ் எஸ் எஸ், நான் இயேசு என்கிற நிஜமானவருக்கு கீழே இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன். ஓ, என் வாழ்க்கையில அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஓ, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும், எனக்கு வர வேண்டிய செக் வந்து சேரும், எனக்கு வர வேண்டிய வேலை வந்து சேரும், எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வந்து சேரும். ஹல்லேலூயா. பாவத்தை கண்டு நான் பயப்பட வேண்டாம். ஓ, கெட்ட பழக்கத்தை கண்டு ஐயோ நான் இதற்கு அடிமையா இருக்கிறேன்னு கண்டு அதுக்கு நான் பயந்து அதற்கு நான் அடிமையா இல்ல, பரிசுத்தமான தேவனுக்கு கீழே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஊடகரா ஷகடரலா ஷியாகடரலபா. எஸ் எஸ் எஸ். அறிக்கை செய்வோமா? வியாதி என்னை கீழ்ப்படுத்த முடியாது, சாபம் என்னை கீழ்ப்படுத்த முடியாது, கடன் பிரச்சனை என்னை கீழ்ப்படுத்த முடியாது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில பிசாசின் காரியங்கள், தந்திரங்கள் எதுவும் செயல்பட முடியாது. ஏன்னா நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழே இருக்கிறேன். ஓ, நான் 4 நட்சத்திரத்தை பார்த்து வாழ தேவையில்லை, நட்சத்திரங்களை உண்டாக்கினவரை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஓ ராஷா கதரலா ஷியாகடரலபா. ஓ, இன்னைக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு
வரலாம். ஓ, இயேசு எனக்காக இரட்சகராக இருக்கிறனால, இயேசு எனக்காக கிரயத்தை கட்டி முடிச்சதுனால என் வாழ்க்கையில ஒரு நன்மை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. ஓ, ஒரு பரிசுத்தத்துல ஒரு வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா. ஓ, எந்த மட்டும் நான் சாபத்துக்கு கீழேயே பாவத்துக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு வேதத்தின் வெளிச்சங்கள் எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. ஓ, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.